வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, உடனே வீடியோ போட்டுடலாம். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நிறுவுக இன்டகரல் 0 to π/2 log of tan x into dx equal to 0. இதோடைய தொகையீட்டு மதிப்பு 0ன்னு நம்ம நிரூபிக்கணும். முதல்ல என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துருந்தா நம்ம ஐன்னு எடுத்துக்கலாமா. I equal to இன்டகரல் 0 to π/2 log of tan x into dx என்க. ஏன்னா நம்ம ஐன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஐயோட மதிப்பு நம்ம 0ன்னு நிரூபிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா முதல்ல எழுதுறோம் பாருங்க. இன்டகரல் a to b f of x into dx equal to இன்டகரல் a to b f of a plus b minus x into dx. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆக போகுது. என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டையும் கூட்டிட்டு அதில் இந்த எக்ஸோட மதிப்பை மைனஸ் பண்ணி எழுதணும். இப்போ அதான் இது பண்ண போகிறோம் பாருங்கள். ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0லேருந்து π/2 லாக் ஆஃப் அப்படியே வந்துடும், டேனும் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்க இடத்துல என்ன செய்யணும், இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ரெண்டையும் கூட்டணும். 0வையும் π/2 கூட்டினா π/2 எதை மைனஸ் பண்ணணும், இந்த எக்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணு. எக்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணியாச்சு. இன்டு டிஎக்ஸு. அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0லேருந்து π/2 லாக் ஆஃப் டேன் π/2 90 இல்லையா. அப்போ டேன் 90 மைனஸ் டீட்டானா காட் டீட்டா. இங்கே எக்ஸ் இருக்கா, அதனால் காட் எக்ஸு. காட் எக்ஸு இன்டு டிஎக்ஸு. டேன் 90 மைனஸ் எக்ஸ்னா காஸ் எக்ஸ், காட் எக்ஸ். சரியா. அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0லேருந்து π/2 லாக் ஆஃப். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/tan xன்னு எழுதலாமா. 1/tan x இன்டு டிஎக்ஸு. அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/2 லாக் ஆஃப் 1/tan நம்ம எப்படி எழுதலாம்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதினாலும் சரிதான், அப்படி இல்லைன்னா tan x பவர் -1 இப்படி எழுதினாலும் சரிதான். ரெண்டும் ஒன்று தான். அதாவது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா 1/a⁻m அப்படின்னா அது எப்படி எழுதலாம், a⁻−mன்னு எழுதலாம் இல்லையா. அப்போது இங்கே tan x இதோட அடுக்கு 1 இருக்குது, மேலே கொண்டு வந்து என்ன ஆகும், மைனஸாக மாறும். I ஈக்குவல் டு இன்டகரல் 0லேருந்து π/2. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா லாக் ரூலை யூஸ் பண்ணி இந்த மைனஸை முன்னால் கொண்டு வந்துடலாம். -1 முன்னால் கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருமா பாருங்கள். -1 முன்னால் கொண்டு வந்துட்டு என்ன ஆகும் பாருங்கள். லாக் ஆஃப் tan x, லாக் ஆஃப் tan x இன்டு டி. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா லாக் m⁻n அப்படின்னா n லாக் mன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் இந்த -1 உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள். ஈக்குவல் டு, அதாவது லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஐ தான். ஐ ஈக்குவல் டு -1. இதை பாருங்கள். இது என்ன பாருங்கள், இன்டகரல் 0 to π/2 லாக் ஆஃப் tan xன்னு அது என்ன பாருங்கள், ஐ தானே. அப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம், ஐன்னு மாற்றிக்கலாம். ஐ ஈக்குவல் டு இந்த இடத்துல -1 ஐயும் பாருங்க என்ன வந்துடும், -i. இப்போ பாருங்கள். ஐ இது -i இந்த பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 0. ஐயும் கூட்டினா ஒரு i ப்ளஸ் ஒரு i 2i ஈக்குவல் டு 0. அப்போ ஐ ஈக்குவல் டு இந்த ரெண்டுங்க வந்தால் வகுத்தில் மாறுமா, 0/2 0. நம்ம 0 தான் நிரூபிக்கணும், நிரூபிச்சாச்சு. என்பது நிறுவப்பட்டது, என்பது நிறுவப்பட்டது. சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.